பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட சத்திய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 147 அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிப்போம். Psalm chapter 147 verse 12. வேதம் சொல்கிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எருசலேமே நீ என்னை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். எத்தனை பேருக்குள்ளாக இந்த நல்ல அனுபவம் இருக்குது சொல்லுங்களேன்? தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது? ஆமென். நம்ம வாயில சில டைம் பார்க்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லைங்களா? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, என் தேவ பிள்ளைகளாகி நீங்க எப்பவுமே கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அவர் நீங்க துதிச்சு கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர். இன்னைக்கு இந்த நல்ல அனுபவம் உங்களுக்குள்ளாக வரட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம், கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள நீங்க நடக்கும்போது ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு நன்றி. இல்லை ஏதாவது வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா, உங்க வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம, ஊருக்கதெல்லாம் பேசாம, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கும்போது ஏசப்பா உங்களை என்ன பண்றாருன்னா, கீழே வசனம் சொல்லுகிறது, அவர் உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். நீங்க துதிக்கும் போது, நீங்க தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்தும் போது, நீங்க தேவனுக்கு நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்களுடைய தாழ்பால்களை இசப்பா பலப்படுத்துகிறாரு. அப்படின்னா பிசாசு உங்க வீட்டுக்கு நுழையாதபடிக்கு, சத்ரு உங்க வீட்டுக்குள்ள வராதபடிக்கு உங்க தாழ்பால்களை இசப்பா என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாரு. உங்க வீட்டை இசப்பா பாதுகாக்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. மூணாவது சொல்றாரு, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி. நீங்க துதிக்க துதிக்க ஏசப்பா உங்க வீட்டுகளில் வாசம் பண்ணுவாரு. உங்க வீட்டுகளில் இருக்குதான போராட்டங்களை மாற்றி நீங்க துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும், உங்க குடும்பத்தை நிரப்பும், உங்க வீட்டை நிரப்பும். நாலாவது சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினால ஏசப்பா உங்களை திருப்தி ஆக்குவார். ஆகையால இந்த 4 விதமான ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு வேணுமா? உங்க தாழ்பால்களை ஏசப்பா பலப்படுத்தணுமா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? உங்க எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களா ஆக்கணுமா? உங்களை எல்லா உச்சிதமான கோதுமை ஏசப்பா உங்களை திருப்தி ஆக்கணுமா? இன்னைக்கு இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரட்டும். ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா இன்னிலேருந்து ஏசப்பா உம்மை துதிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்மை ஸ்தோத்தரிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க வாழ்க்கையில துதினால் வருகிற நன்மைகள், அமேன், அப்படி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்தோத்தரிக்கினால் வருகிற ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தரப்போகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பாடு சொல்லுங்க, ஏசப்பா இனி வரைக்கும் ஆண்டவரே நான் எப்படி இருந்தனோ, ஆனால் இன்னிலேருந்து ஏசப்பா உம்மை துதிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அன்று அப்பா இது வரைக்கும் ஏசப்பா நான் வீண் கதைகளை பேசிக்கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருந்தா என்னை மன்னித்து இந்த நாள்லேருந்து ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கும் போது அப்பா உம்மை துதிக்கினால் வருகுதான எல்லா விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் அன்றுப்பா பலிக்கபடியாக ஜெபிக்கிறேன். இதோ இந்த நாளில் கூட சுவாமி இந்த வார்த்தை அன்று கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யபடியா ஜெபிக்கிறேன். அப்பா அம்மை துதிக்க, அப்பா அம்மாக்கு நன்றி சொல்ல, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்க அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவங்க தாழ்பால்களை பலப்படுத்துவீராங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்புவீராங்க, அவங்க குடும்பங்களை சமாதானம் உள்ளவர்களாக்குவீராக, அவங்களுக்கு உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் நாம மாற்றும் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.